ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்திய வீடமைப்பு திட்டம் தொடர்பாக அடுத்து நாங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட உதவியிலே 460 மில்லியன் ரூபாய்க்கான நிதி உதவியிலே அந்த பட்ஜெட்டிலே இந்த வீடமைப்பு திட்டமும் அடங்குகிறது. இதுவரை அந்த வீடமைப்பு திட்டம் மிக சிறப்பாக அதனது 3வது கட்டமும் மிக சிறப்பாக நிறைவடைந்ததாக இந்திய துணை ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? இன்று நேற்று அல்ல, இந்திய அரசாங்கம் என்பது கடந்த காலங்களிலும் எங்களுக்கு அதிகமான உதவி செய்தவர்கள். இலங்கையில் வீடுகள் மாத்திரமல்ல, 87ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் யுத்தத்தில் கூட 5 விமானத்தை அனுப்பி உணவுப் பொதிகளை யாழ்ப்பாணத்தில் போட்டவர்கள். எனவே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தங்களுடைய சமூகம் இந்திய சமூகம் இங்கு இருக்கின்றார்கள் என்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் கொடுத்த பௌத்த மதம் தான் இங்கு இருக்கின்றது, சமயம். அந்த சமயத்துக்கும் தமிழ் சிங்கள பேதமின்றி அனைவருக்கும் அவர்கள் சேவை செய்வதை எங்களால் பார்க்க முடிகின்றது. ஒரு நல்ல திட்டம். மேன்மேலும் அவர்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரி உதவிகள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது ஒரு பெரிய நாடு. என்னை விடையும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை விட இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் புத்திசாலிகள். எனவே அவர்களுக்கு உண்மை என்ன என்று தெரியும். மனோ கணேசன் எப்போது அரசியலுக்கு வந்தார், வீடு இந்திய அரசாங்கம் எப்போது கட்டி கொடுக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இந்த நேரத்தை வீணாக்க நான் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க நாங்கள் விரும்பவில்லை. ஓசிஐயிலும் அதுதான் சொன்னார்கள், 6 பரம்பரை 7 பரம்பரைக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்று. யாரும் அல்ல, அது இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவு. நானோ இல்லை இந்த நாட்டில் அதிகாரம் உள்ள ஜனாதிபதி கேட்டாலும் இந்தியா ஒருபோதும் செய்ய போவது இல்லை. அவர்கள் நினைக்க வேண்டும், அவர்கள் நினைத்துதான் முடிவெடுக்க வேண்டும். எனவே போலியாக நான் தான் பேசினேன் மற்றவர்கள் ஒன்றே கூறிக்கூட மனோகரசி மீது கோவில் நீங்கள் இப்போ பழி வாங்குறேன்னு நினைக்கலாம். நாங்கள் இலங்கையில் பெரிய தமிழ் கட்சி என்கிறார்கள். பெரிய தமிழ் கட்சி என்பது வடக்கில் உள்ள அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது தான் பெரிய கட்சி. உடம்பு பெரிதாக இருக்கலாம், உடம்பு கட்சியில் பெரிதில்லை. எனவே வடகிழக்கில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி தான் இலங்கையில் உள்ள தமிழ் கட்சியில் நிச்சயமாக பெரிய கட்சி. அவர்கள் ஒற்றுமை அதெல்லாம் அது அவர்களுடைய விஷயம். எனவே போலியாக நாங்கள் பெரிய கட்சி தலைவர் என்கின்றார், அவரே தோல்வி. எனவே அரசாங்க எதிர்கட்சி தலைவர் போட்ட பிச்சையால் வந்திருக்கின்றார், அது வேறு விடயம். எனவே போலியாக மக்களை ஏமாற்றோ முடியாது, மக்களுக்கு தெரியும். எனவே நான் அதை பற்றி நேரத்தை பேசி வீணாக்க நான் விரும்பவில்லை. சரி, அந்த கேள்விக்கான பதிலை அழகாக தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த மாகாண சபை தேர்தல் நடக்க போகுது, சில நேரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அவ்வாறு மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு இந்திய ஜனாதிபதி வந்த பிறகு அல்லது இந்திய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வந்த பிறகு அவர்களுடைய அழுத்தம் தேவை. நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா இங்கே மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சில தமிழ் கட்சிகள் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்க? உண்மையாகவே இந்த நாட்டுக்கு மாகாண சபை தேவையா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களானால் தமிழ்நாட்டில் சுமார் 9 கோடி மக்கள் இப்போது இருக்கின்றார்கள். 8.5 கோடிக்கு மேல் வந்து விட்டார்கள். இருப்பது கருணாநிதி ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கின்றார். ஆனால் எங்கள் நாட்டில் இருப்பது 2,22,00,000 மக்கள். இதற்கு 9 முதலமைச்சர், இவர்களுக்கு உதவியாளர்கள், அமைச்சுகள் என்றும் போது பெரிய செலவு. முதலமைச்சர் ஒரு ஜனாதிபதி தான் இருக்கிறார் எங்க இலங்கை. நான் ஜனாதிபதி இல்லை, நான் நீங்கள் சொல்கிற கருத்தை நான் அடுத்து நான் பேச விட்டுங்க இல்லையா. பாராளுமன்றம் என்பது கேள்வி கூட தவறானது, என்ன சரியான பேசுங்க நீங்க பேசுங்க. 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். 550 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இங்கே 225 பேருக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள்? 225 பாராளுமன்றம் இருக்கிறார்கள். எனவே அப்படி பார்க்கும்போது அனாவசியமானது. மாகாண சபை இந்த நாட்டுக்கு உண்மையாகவே என்னை பொறுத்தவரையில் மிக தெளிவாக கூறுகிறேன், அனாவசியமானது. பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை, உள்ளூராட்சி மன்றம் இருக்கின்றது. அதில் சேவைகள் மிக அழகாக தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது. மாகாண சபைகளில் வடக்குக்கு தமிழர்களுக்கு தான் முதலாக கொடுக்கப்படுது, வடகிழக்கு இணைந்தது. எனவே வடக்குக்கு ஒரு முதலமைச்சர் தேவை என்று சட்டத்தை கரைத்து குடித்தவர் நின்று கொண்டு சட்டம் பேசுவார், இருந்து கொண்டு பேசுவார் என்று கொண்டு வந்து நிறுத்தினார்கள் விக்னேஸ்வரரை. பணத்தில் 70% பணம் திரைசேரிக்கு அனுப்பப்பட்டது. அந்த பணத்தை அவர்கள் எடுத்து மிக அழகாக ராஜபக்சவர்கள் சிங்கள பிரதேசத்தில் செலவழித்தார்கள். எனவே கொடுக்கும் பணத்தை கூட செலவழிக்க முடியாத முதலமைச்சர்கள். சிங்கள பிரதேசம் என்ற அதுவும் இலங்கையில் தானே இல்லை, தமிழர்களுக்கு நீங்கள் மாகாண சபை தமிழர்கள் கேட்டார்கள் என்று அப்ப நீங்க அதை கேட்டுக்க கூடாது கேள்வியை. தமிழ் சிங்களம் முஸ்லிம் எல்லாம் ஒன்று என்று, ஆனால் சிங்களவர்கள் என்று சொல்லுங்க கேள்வி அப்படி சகோதரர்கள் இல்லை இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி. நீங்கள் தமிழ் பாராளுமன்றம் அந்த பணத்தை தமிழர்களுக்கு கொடுத்தார்கள். வடக்கு என்பது தமிழர்கள், அங்கு சிங்களவர்கள் பெரிதாக இல்லை, வீதாசாரம் ஒரு வீதம் கூட இல்லை. தமிழ் பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தமிழ் சமூகத்துக்கு சேவை செய்ய முடிந்த முதுகெலும்பில்லாத விக்னேஸ்வரன் எனும் ஒரு கோலை
அந்த பணத்தை திருப்பி அனுப்பினார் கொழும்புக்கு, திரைசேரிக்கு. அந்த திரைசேரி வந்த பணத்தை நடந்தது, அவர்கள் தங்களுடைய அமைச்சு வேறு அமைச்சுகளுக்கு கொடுத்தார்கள். அந்த அமைச்சில் அதிகமாக செலவழிக்கப்பட்டு இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகம் சிங்கள சமூகத்துக்கு. நாங்கள் அதை பிரிவாக பேசவில்லை, இவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல. எனவே மாகாண சபை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு அனாவசியமாகவே நான் பார்க்கிறேன். இலங்கைக்கு இது ஒரு சின்ன நாடு. தமிழ்நாடு 8 கோடி மக்களுக்கே இருப்பது ஒரே ஒரு முதலமைச்சர், 2 கோடிக்கு. இது அப்படியே தேவையாக இருந்தால் கூட இந்த மாகாணத்தை 3ஆக 4ஆக பிரிக்க வேண்டும். இலங்கைக்கு வடக்கு கிழக்கு நிச்சயமாக ஒரு தனியாக பிரிக்க வேண்டும். தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவர்களோட பிரச்சனை தீர்ப்பதற்காகவாது இருக்க வேண்டும். மற்ற மாகாணங்கள் நீங்கள் பிரியுங்கள் 4ஆக. அது கூட அதிகம் தான் என்னை பொறுத்தவரை. மாகாண சபை அனாவசியம். இத்தனை கோடி ரூபாய் பணம் மிச்சம் சம்பளம். இப்போது 2017ஆம் ஆண்டு முதலாக கிழக்கு மாகாண சபை நசீர் அகமது முதலமைச்சர் இருக்கும்போது கலைக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே. அப்போது இதே மனோ கணேசன், இதே ஹக்கீம் எல்லாம் அமைச்சராக இருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு வரை மாகாண சபை தேர்தல் வைக்கவில்லை. 18ஆம் ஆண்டு அனைத்தும் கலைக்கப்பட்டது. அப்போது நீதி அமைச்சர் யார்? ஹக்கீம் தான். அமைதியாக இருந்தார், பேசவில்லை. ஹக்கீம் எல்லாம் ஒன்றும் பேசவில்லை. மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் அனைவரும் இருந்தார்கள். நான் சிங்களவர்கள் இதில் சம்மந்தப்படுத்தவில்லை. எதிர்க்கட்சியாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களும் பேசவில்லை மாகாண சபை வேண்டும் என்று. அரசாங்கம் கவிழ்ந்த பின்பு, ரணில் விக்ரமசிங்கையின் ஆட்சி போன பின்பு அமைதியாக இருந்தாலும் கோட்டாவோடு ஒன்றிணைந்து கொண்டு இப்போது மாகாண சபை வேண்டும் வேண்டும் என்பதுதான் மனவேதனையான விடயமாக இருக்கிறது. நீங்கள் அன்றே கேட்டிருக்க வேண்டும். அன்று அதிகாரம் இருந்த எதிர்க்கட்சியில் இருந்தார்கள், அதிகாரம் உள்ள அமைச்சுகள் கொடுக்கப்பட்டது தமிழர்களுக்கு, ஒன்றும் பேசவில்லை. இப்போது மாகாண சபை வேண்டும் இப்படி என்றால் மாகாண சபை வராது. மாமா வீட்டு சொத்து இல்லை மாகாண சபைங்கிறது. சரி, அப்படி என்றால் மாகாண ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டிலே தேர்தல்கள் நடைபெற வேண்டும். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், ஏன் மாகாண சபை தேர்தலும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். இது அவசியமா? 2 கோடி மக்களுக்கு 9 முதலமைச்சர் அவசியமா? மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், கேட்டு நல்ல அருமையான பதிலை எழுதுங்கள். இந்த நிகழ்வில் 2 கோடி மக்களுக்கு 9 முதலமைச்சர் தேவையா? எத்தனை அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கின்றன, எத்தனை அமைச்சு, அவருக்கு வாகனம், அவருடைய எரிபொருள் செலவு, அனைத்தும் இந்த பணம் மக்களுடைய வரிப்பணம் என்கிறீர்கள். அப்படியா? இது தேவையில்லை. ஆனால் இது இந்தியா நமக்கு அளித்த ஒரு உரிமை. இந்தியா அளித்த உரிமை என்று இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுத்ததை செய்யலைங்க. கொடுத்ததான் திருப்பி அனுப்புறீங்களே காசு. அப்போ உங்களுக்கு கொடுத்தம் பேர் இல்லை. இடுப்புல சத்தில் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அல்லது இலங்கையிலே எந்த அரசு வந்தாலும் செய்யாது என்று நினைத்து இந்தியா கொடுத்த ஒரு உரிமை தான் இந்த மாகாண சபை முறைமை. அதை நான் எதுவும் கூற விரும்பவில்லை, எனக்கு உண்மையாகவே தெரியாது. மாகாண சபை முறைமை இந்தியாவால் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது இலங்கையிலே இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு வற்புறுத்தப்பட்டது. அதற்கு காரணம் ஒன்று இருந்தது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு இணைந்ததை தான் அவர்கள் தந்தார்கள். ஏனெனில் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சியாவது வேண்டும் என்பதற்காக, அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சில தமிழ் கட்சிகள் கேட்கின்றார்கள். அதைத்தான் நடைமுறைப்படுத்த. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.